ஹாய், வெல்கம் டு குமரன் டிஎன்பிசி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து விருந்தோம்பல். இது அறத்துப்பாலில் இல்லற இயல் அப்படின்றதில் இருக்குது. 81வது குறள்லேருந்து 90வது குறள். விருந்தோம்பல் விருந்தோம்பல் நம்ம தமிழர்களுடைய தலையாய பண்பு, முதல் பண்புன்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். முதல் குறள், இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. சரி, இப்படி தான் பிரித்து படிக்கணும். நம்ம இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம், இந்த வாழ்க்கையில் நம்ம பொருட்கள் எல்லாமே கட்டி காத்து வாழ்கிறது எதுக்காக அப்படின்னா, விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. மற்றவங்களுக்கு விருந்து வச்சு, அவங்கள உபசரித்து, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு நம்மளும் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு தான். பிறருக்கு உதவி செஞ்சு, பிறருக்கு உபசரித்து நம்ம வாழ்கிறதுக்காக தான் நம்ம பொருட்கள்லாம் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பாடற்றன்று. சரி, இது என்னது அப்படின்னு கேட்டால், இது தெரிஞ்ச குறள் தான் நிறைய பேருக்கு. சாவா அமிர்தம் அப்படின்னு இருந்தாலும் கூட விருந்தினர் வந்திருந்தால் அவங்களுக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்களாம். அவங்க போனதுக்கப்புறம் சாப்பிட்லாம். விருந்துக்கு வந்தவங்க புறத்தை வெளியே போனதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம், இல்லை அவங்க வராங்க உள்ளெடுத்து வை, அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் வந்தவங்களுக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்றது தான் தமிழர் பண்பு. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் அன்று. சரி, யாரோட வாழ்க்கை வந்து பால் படுதல் என்று கெட்டு போகாது, யாரோட வாழ்க்கை கெட்டு போகாது அப்படின்னா, அவங்கள நாடி வரவங்களுக்கு விருந்து வச்சு போட்டிருக்கிறவனோட வாழ்க்கை. வருவிருந்து வைகளும் ஓம்புவான், ஒருத்தங்களை வரவேச்சு அவங்களுக்கு சாப்பாடு உபசரித்து அவங்கள போற்றி பார்த்துக்கிறவனோட வாழ்க்கை அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது, துன்பத்தால் பால்படாது அப்படின்னு சொல்கிறார். சரி, அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். அதாவது, எவன் ஒருவன் முகமலர்ச்சியோட நல்விருந்து வச்சு ஒருத்தரை போற்றி பாதுகாக்கிறவனோ அவங்களோட இல்லத்தில், வீட்டில் அகனமர்ந்து மனம் மகிழ்ந்து செய்யாள் உறைவாள், அதாவது திருமகள் ஆகியவர்கள் வீட்டில் வந்து உட்காருவாங்க. நீங்கள் முகமலர்ச்சியோட ஒரு விருந்தினரை வரவேச்சு உபசரித்து அவங்க வீட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு சாமி வரும் அப்படின்றது தான் இது. சரி, வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். சரி, இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம், அதாவது ஒருத்தங்களுக்கு உபசரித்து சாப்பாடு போட்டு அவங்க நல்லா பார்த்துக்கிறான் இல்லையா, அப்படி பார்த்துக்கிட்டு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்க மிச்சத்தை சாப்பிட்றவனோட வீட்டில் வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ, தான் விதைச்சாதான் முளைக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? அப்படி இல்லை, அவன் விதைக்காமலே அவனுக்கான சாப்பாடு தானாகவே உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. விருந்தினரை போற்றிய பின் எஞ்சிய தான் உண்ணுகிறவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ, விதைச்சாதான் வரணும்னு இல்லை, விதைக்காமலே அவனுக்கு சாப்பாடு கிடைக்குமா. சரி, அடுத்தது பார்ப்போம். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. அதாவது, செல்விருந்து ஓம்பி, நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க இல்லையா, அவங்கள போற்றி வழி அனுப்பி வச்சுட்டு வருவிருந்து பார்த்திருப்பான், அடுத்து யார் நம்ம பரிமாறுறதுக்கு அடுத்து யார் வருவா, எப்படி அவங்கள பார்த்துக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கான் இல்லையா, அந்த மாதிரி இருக்க ஒருத்தன் வானத்தில் இருக்க தேவர்களுக்கு விருந்தினராக போவான். நல்விருந்து வானத்தவர்க்கு, அவன் நல்ல ஒரு விருந்தினராக வானத்தில் இருக்கவங்களுக்கு போவான்னு சொல்கிறாங்க. சரி, இணைத்துணை தென்பதொன்றில்லை வருந்தின் துணை வேள்வி பயன். அதாவது, நீங்கள் ஒருத்தனுக்கு சாப்பாடு போடுறீங்களா, இல்லை ஒருத்தருக்கு விருந்தோம்பல் பண்ணுறீங்கன்னா இதோட பயன் இவ்வளவு தான் அப்படின்றதுக்குன்னு ஒரு கணக்கு கிடையாது. அது சாப்பிட்டவங்களோட இதை பொறுத்து. ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு போட்டிருக்கலாம், அது அவங்க வந்து அவங்களுக்கு உயிர் காத்தே இருக்கலாம். அப்போ அவங்க உங்களை வாழ்த்துறதோட பயன் வந்து எப்படி இருக்கும், எவ்வளோ பெருசு இருக்கும் இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இணைத்துணை தென்பதொன்று இல்லை, அதாவது இதுக்கு இதுதான் பயன் அப்படின்றது இல்லை. விருந்தின் துணை வேள்வி பயன், அதை சாப்பிட்டவங்களோட அவங்களோட எண்ணம் எப்படி இருக்கோ, அவங்க எந்த அளவுக்கு உங்களோட விருந்தோம்பலை ரசிச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க உபயோகமாக இருந்தோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை வந்து சேரும். சரி, பரிதோம்பி பற்றற்றம் என்பார் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். அதாவது, பொருட்கள் எல்லாமே அடிக்கடிக்கு பத்திரமா வச்சுக்கிறாங்க இல்லையா, ஐயோ இது நம்மளை விட்டு போயிருமோன்னு விருந்தோம்பல் செஞ்சு அதோட பயனை அனுபவிக்காதவங்க தான் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நம்மளை விட்டு கைவிட்டுற போகுது அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் பிரிதோம்பி பற்றற்றம் என்பார். சரி, உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவர்கண் உண்டு. மடவர்னா அறிவில்லாதவர்கள், முட்டாள்கள். அவர்கிட்ட இருக்கிற குணம் என்ன குணம் அப்படின்னா, உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை. அதாவது, உங்ககிட்ட காசு இருந்தும் பிறருக்கு விருந்தோம்பி அந்த பயனை கொடுக்காமல் இருக்க. என்கிட்ட காசு இருக்குது, ஒருத்தர் வந்து என்கிட்ட சாப்பாடு வேணும்னு கேட்குறான், இல்லை போடா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து அறிவில்லாதவனுக்கான குணம். அதுதான் சொல்கிறாங்க.
அறிவற்றவரிடமே இருக்கிற குணம் எதுனா பொருளுடைமை இருந்தும் இல்லை விருந்தோம்பலுக்கான இதை பண்ண மாட்டேன்னு சொல்கிறது தான் அறிவில்லாதவங்களோட செயல். கடைசி, மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகளாக வராங்க இல்லையா, வரும்போதே வந்துட்டீங்களா அப்படின்னு சொன்னால் அவங்க முகம் எப்படி வாடி போகும். அந்த மாதிரி தான் அனிச்சம் மலருங்கிறது மூந்து பார்த்தாலே வாடி போயிடும். அதே மாதிரி வீட்டுக்கு வரும்போது வந்துட்டீங்களா அப்படின்னு சொன்னால் அவங்க முகம் வாடி போயிடும். வாங்க வாங்க வாங்கன்னு அப்படி உபசரித்து வரவேற்றிங்கன்னா அவங்க மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. மூந்து பார்த்தாலே அனிச்சம் பூ வாடுற மாதிரி ஒழுங்காக உபசரிக்கலை வரவேற்கலைன்னா விருந்தினரோட முகம் வாடி போயிடும். சரி, ஓகேங்க. அடுத்த 10 குறளில் பார்க்கலாம்.